கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த காணொளி வாயிலான ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் ஜெபம் செய்வதற்கு முன்பாக வாருங்கள் நம் வேதத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 27. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. வசனம் 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். Come let us pray. சோஸ்தரிக்கிறோம் ராஜா, ஆண்டவரே, இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்க வாழ்க்கையில இடைப்பட்டு அநேக அற்புத ஆசீர்வாதங்களை தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவை இந்த ஆராதனையிலே கர்த்தர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமை பெறணும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு வரும் ஊழியக்காரரை நீர் ஆசீர்வதித்து அவர் மூலியமாய் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, பேசுகிற வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் பலனடைந்து அப்பா கர்த்தருக்கு சாட்சிகளாக மாற கர்த்தர் உதவி செய்யணும்னு ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவின் மாறாத நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே.
you today. There's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name and thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Well, I just want to thank you, Lord. Thank you, Lord. For all you've done in my life. You took my darkness and gave me your light. Thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. Yes, you did. You took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name and thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Lord, we thank you today for your goodness, for your mercy. Thank you for your love, for loving us when we were quite unlovable people. Thank you, Lord. Oh, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. We thank you, Lord. Yes, we do. Sing. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, sing it. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. Yes, I just want to thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank
சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? உடைய பாதத்தை மாத்திரம் நான் பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாதையெல்லாம் அந்தகாரமாக தோன்றுகிறதா? பார்வோன் சேனை உன்னை தொடர்ந்து வந்து பட்சிக்க பார்க்கிறதா? ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பாதைக்கு தீபமாகவும் உன்னை பாதுகாக்கிற மதிலாகவும் கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறபடியா உன்னுடைய கவலையை விட்டு அவரை ஆராதிக்க ஆரம்பிப்பாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே, நீ சொன்னால் போதுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நீர் எனக்கென்று காட்டுகிற வழியிலே நடக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய சுயசித்தத்தின்படி என்னுடைய வழிகளிலே நான் ஓடினது போதும். நான் களைத்து போயிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பாதம் மாத்திரம் எனக்கு போதும் என்று பிடித்து ஒரு புதிய அர்ப்பணிப்பை இந்த நேரத்தில் செய்து பாருங்க. ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தினுடைய வாழ்க்கைக்கு கட்டளையிட விரும்புகிறார். அந்த துவக்கத்தை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். Hallelujah, hallelujah. என் அன்பு இயேசுவே.
வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். Come, let us look to our Lord in prayer. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your name will be exalted in this service. We pray, Lord, that you will be with us, you guide us, you speak to us, Lord. எங்களோட நீர் பேசும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மல்லாக இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவரே, நீர் எங்கள் தலைவர்களே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will bless all our leaders in this nation, Lord. We pray that there will be peace, stability, security in this nation. ஆண்டவரே, சமாதானம் எல்லாம் ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா பொல்லாப்பையும் நீர் எடுத்து போடும். ஆண்டவரே, நீர் இந்த தேச தலைவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் இந்த தேசத்தில் ஆண்டவர் தேசத்துக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த தேசத்தையும் உலகத்தையும் ஆண்டவரே ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிற இந்த தொற்று நோய் ஆண்டவரே, இந்த COVID-19க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே, இந்த நோயை ஆண்டவரை நீர் அகற்றி போடும். Remove this COVID-19, Lord, from our land, from this world of Father. It is only possible with you, Lord. உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜாவே. இந்த நோயை எடுத்து அகற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியர்கள் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவர்கள், டாக்டர்கள், நர்சஸ், மற்ற வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். நீர் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மூச்சு எடுக்கிற காத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரை சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, I pray, Lord, that you will touch everyone, Lord. Cover and protect all the frontliners, Lord. And we pray that you will protect and cover them, Lord, with your presence, Lord. And also, Lord, give us good, clean air, Lord, to breathe, Lord. And Lord, now, Lord, we come before you for this service, Lord. இந்த ஆராதனைக்காக நாங்கள் வருகிறோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதியும். இந்த நாளில் கேட்க இருக்கிற செய்தி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களோட நீர் பேசும், தெளிவாக எங்களோட பேசும் ஆண்டவரே. நாங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவரே எங்களோட பேசும். Lord, today we pray that you will speak to us through Pastor, Lord, through the message of Father. Speak to us in our heart, Lord, so that we can respond to you, Lord. We humbly, Lord, commit the whole service into your hands. In Jesus' name we pray. Amen. வாருங்கள், நம் யாவரும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒன்றாக சேர்ந்து சொல்லுவோம். Let us say the Lord's Prayer together. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றான ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களே சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரும் இந்த காலை கேம்பை வாழ்த்து வரிக்கிறோம். நம் கண்களை மூடி நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக மீண்டுமாக நன்றி. தினே சமூகத்திலே அன்றைய ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி. நாளும் உமது வார்த்தையை நாங்கள் கேட்கும் போதும் நீர் எங்களோடு பேசும் அன்றே எங்களுக்கு பலனை தாரும், எங்களுக்கு நம்பிக்கை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தினே. Yes, Lord, we pray that you give us hope, Lord. Give us strength through your word, Lord. In Jesus Christ's name we pray. Amen. Let's turn to Genesis chapter 22, verse 17 to 18. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 17 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். When you hear the word promise from the Lord, we get very excited. நம் தேவனிடந்து வாக்கு தத்தங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்கு நாம் பற்றும் இந்த வசனங்கள் இந்த பகுதியிலே சொல்கின்றது, கடவுள் சோதித்து இந்த சோதனையிலே ஆபிரகாம் அவன் விசுவாசத்தை காட்டினால
தேவன் வாக்குத்தத்தங்களை தந்தார்ன்ட்டு நாம் காணுகிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம்னா 1வது வசனம் நாம் திருப்பி ஒன்றாவது வசனத்தை வாசி பண்ணுறா, தேவனானவர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்கிறார். 1வது வசனத்துக்கு நாம் திருப்பி. லெட்ஸ் டர்ன் டு verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். தேவன் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தார் காணலாம். தேவன் ஆபிரகாம் நன்றாக அறிந்திருக்கிறார், அவரை பேர் சொல்லி அழைத்தார். அப்புறம் 2வது காரியம் நம்ம பார்த்தோம்னா, இங்கே ஆபிரகாமை தேவன் சோதித்தார்ன்ட்டு வேதவாசனம் சொல்கிறதை காணுகிறோம். First thing we learn from here is that God called Abraham by name. He knows him. And secondly, we see God called him, and here we see God called him and told that he testing him. அவரை சோதிக்கிறவராக இருக்கிறான்ட்டு வசனம் சொல்கிறதை நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்த்தோம்ன்றா என்ன சோதனைன்ட்டு நாம் பார்த்தோம்ன்றா 2வது வசனத்தை வாசிப்போமா. லெட்ஸ் டர்ன் டு verse 2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்க தகன பலியாக செலுத்தும்படியாக தேவன் ஈசாக்கை ஆபிரகாம்கிட்ட பலியாக செலுத்தும்படியாக அங்க சொல்கிறதை காணுகிறோம். Here we see God command Abraham to give Isaac as a sacrifice. And this we see as a burnt offering. Burnt offering means a worship offering to the Lord. தேவனுக்கு தகன பலியாக செலுத்தும்படியாக ஆபிரகாமை அவர் கட்டளை எடுக்கிறதை நாம் காணிக்கும். பிரிமலை, இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கின்றது. பிரிமலை, ஆகிலும் ஆபிரகாம் பார்த்தோம்ன்றா வசனம் 3லிருந்து 4வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்ன்றா, அவன் மறுநாளே எடுத்துட்டு அவன் என்ன செய்கிறான்றான், ஐசேக்கை கூட்டி விட்டு அவன் 2 அவனுக்கு வேலைக்காரங்களை கூட்டி இந்த பலியை செலுத்துவதற்கு செல்கிறதை காணுகிறோம். The very next day, Abraham took Isaac and took 2 servants with him to go and give sacrifice. And this is the act of obedience. நம்ம இங்கே பார்த்தோம்ன்றா ஆபிரகாம் முழு மனதோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவனாக இருந்தான். ஒரு கேள்வி அவங்க கேட்கறது அங்கே எழுதுனதே கிடையாது. We see here, Abraham did not question God. He obeyed God completely. The next day, early in the morning, he took Isaac and he left. And we are talking about 3 days journey here. இங்கே 3 நாட்கள் primarily, even இந்த மோரேப் மலைக்கு அவன் பயணம் சென்று போனான்ட்டு காணுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, 3 நாள் இந்த பயணத்தில் எப்படியாப்பட்ட கேள்விகள் அவன் சிந்தனையில் ஓடி இருக்கிறோன்ட்டு. Just think about, as being human, what type of questions that might have run in Abraham's mind. First, we see that he would have remembered the promise that God has given him. When God called him, he told him that he will have a child. ஆபிரகாம்கிட்ட கடவுள் அழைத்தப்ப கடவுள் சொன்னார், அவனுக்கு என்னது, இந்த வயதான காலத்திலும் அவனுக்கு ஒரு மகனை கொடுப்பார் என்று சொன்னார். எத்தனை வயசில் அவருக்கு மகனை பெற்றுக்கொண்டார்? 100 வயசில் பெற்றுக்கொண்டார். சாரா 90 வயசில் இருக்கும்போது பெற்றுக்கொண்டாங்க. எவ்வளோ ஆண்டுக்கு பிறகு, காத்திருந்த பிறகு ஒரு மகனை பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக நாம் பார்த்தோம்ன்றா அவர் சொல்லுகிறார், இவர் மூலியமாக, ஆபிரகாம் மூலியமாக சந்நிதிகளை பெரிதாக்குவார் என்று சொன்னதை காணுகிறோம். We see first God promised him a child. Secondly, he said through this child his inheritance will spread. And thinking this in his mind, he might have asked, now if I give him as a sacrifice, will I get another child? இந்த ஐசேக்கை ஒரு தகன பலியாக கொடுத்து விட்டாருன்னா தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அவர் வாழ்க்கையிலே நிறைவேறுமா அப்படின்ட்டு பெரிய ஒரு கேள்வி வரும். இன்னொரு பிள்ளை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அவர் கூட கேட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இது மட்டுமல்ல, நம்ம பார்த்தோம்ன்றா இந்த சூழ்நிலையில நாம் பார்த்தோம்ன்றா அவர் தகன பலியாக ஒப்பு கொடுத்த பிறகு வீட்டில் வந்துட்டு அவங்க மனைவிட்டு என்ன சொல்ல போகிறாரு, அவங்க குடும்பத்தில் என்ன சொல்ல போகிறாரு,
சுற்றிலுமாக இருக்கிற சமுதாயத்தில் என்ன சொல்ல போகிறான்ட்டு பலவிதமான கேள்விகள் அவருக்குள்ளாக வந்திருக்கலாம். Lot of questions might hit him, but he didn't give in. He just obeyed God. Faith is not about always having the answer. Faith is just about believing that God always come through us. சில வேளையிலே பார்த்தீங்கன்னா நம்மளோட விசுவாசம் கடவுள் மேலே இருந்தாலும், ஆனால் இந்த விசுவாச நிமித்தமாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம போராடுகிற, நம்ம கடந்து வருகிற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்மளை கைவிடாதென்று நம்ம அதை நம்பலாம். பிரியமானவர்களே, we can believe God will never fail us. Let's turn to verse 5. 5வது வசனத்துக்கு நாம் திருப்பி விடுவோமாக. Let's turn to verse 5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். He said to his servants, stay here with the donkey while I and the boy go over there. We'll worship and then we will come back to you. பாருங்க, மலைக்கு மேலே போகிறான். பழியை செலுத்த வேண்டும். யாரை செலுத்த வேண்டும்? ஐசேக்கை செலுத்த வேண்டும். இங்கே இவருக்கு வந்த இந்த பணிவிடைக்காரர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருங்க கழுதையோட, நாங்கள் போயிட்டு திருப்பியும் வருவோன்ட்டு. எப்படிப்பட்ட நம்பிக்கையை பாருங்கள். பலியிட வேண்டும்னு தெரியும், ஆனாலும் அவனுக்குள்ளாக இந்த விசுவாசம் கடவுள் வந்து கைவிட மாட்டார், நாங்கள் மீண்டுமாக வருவோன்ட்டு இங்கே விசுவாச அறிக்கை எடுக்கிறதே நாம் காணுகிறோம். It's a great faith that I see in Abraham. He's able to tell, we will worship and then we will come back to you. How many of us are able to tell that? We know the fact that God asked him to give Isaac as a sacrifice. கடவுள் சொன்னதை அவர் செய்கிறாரு. ஆகிலும் இருந்தாலும் கடவுள்னது மீண்டுமாக இவர் 2 பேரையும் வீடு திரும்பும்படியாக, சாட்சியாக திரும்பும்படியாக அவர் நடத்துவார் என்று அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ளாக இருந்தது என்று நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, don't let what you see and hear make you forget what God has promised you. This is very important in our life. பிரியமானவர்களே, நம்ம பார்க்குற காரியங்களை பார்த்து, நாம் கேட்குற காரியங்களை பார்த்து விட்டு கடவுள் சொன்ன தன்னை வாக்கு தத்தங்களை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கி நம்ம சுற்றிலுமாக சூழ்நிலை பார்க்குறோம். முதல் லாக்டவுனு, அப்புறம் RMCO, அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம் CMCO. இன்னும் எத்தனை நாள் இப்படியாக நம்ம கடந்து வர போகிறோம் நம்மளுக்கு தெரியல. We don't know how long we going to go through this process. We see things speaks otherwise, tells us differently from what the faith that we have. சுற்றிலுமாக இருக்கிற காரியங்கள் நம்ம பார்க்கும்போது பெருமானவர்களே, நம்ம விசுவாசத்தின்படியாக அது காணப்படலை. நம்ம நம்பிக்கை செலவில் தடுமாடுகிறது. இந்த வியாதி நம்மளை பாதித்து விட்டுருமோ? சிலவங்க சொல்லலாம், வியாதினால நம்மளுக்கு சுதந்திரம் மட்டும் போல் வேலை, வசதி, சந்தோஷம் சில வேலையிலேருந்து நம்மளுக்கு பாதிப்படுத்ததாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் மறந்து விடாதீங்க, நம்ம ஆராதிக்கிற கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அவர் தந்த வாக்குத்தங்கள் மாறாதவராக இருக்கிறார். He is the Lord who will never change and he will never lie. He will keep his promise. That's why we see in 1 Samuel chapter 15 verse 29. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுமாக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். Glory of Israel will not lie or change his mind, for he is not a man that he should change his mind. நம்ம கடவுள் வாக்கு மாறாதவராக இருக்கின்றார். இந்த சூழ்நிலை இப்படி மலை கடவுள் நம்மளுடைய முதல் காரியம் என்ன சொல்கிறார்? அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார், அவர் நம்பக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்வதை காணுகிறோம். வசனம் 6க்கு நாம் திருப்பிக்கலாமா? 6-7. Let's turn to verse 6 and 7. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். It's a very difficult situation for a father.
as we learn from the scripture, Abraham loved Isaac very much. He is the promise of God. பிரியமானவர்களே, ஆபிரகாம் அதிகமாக ஐசேக்கை நேசித்தவராக இருக்கிறார். ஐசேக்கை பார்க்கும் போதெல்லாம் ஆபிரகாம் சாராக்கும் அவன் மனதில் என்ன தோன்றும்டா, இவன் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று அவ்வளவாக நேசித்தார்கள். தேவனிடத்தில் வந்த மகன்ட்டு அதை நம்பி அதிகமாக நேசித்தவர்களாக இருக்கிறார்கள். இங்கே நம்ம பார்த்தோம்ன்றா, ஆபிரகாமு இந்த மோரிப் இந்த மலைக்கு மேலே ஒரு பலிப்பிடத்தை கட்டிவிட்டு பழி செலுத்த வேண்டும் என்று எல்லா ஆயத்தங்களும் செய்தவருக்கு அப்போ அந்த மகன் கேட்குறான் திரும்பிக்கிட்டு, அப்பா எல்லாமே இருக்குது, பழி எங்கேன்னு கேட்கும் போது எவ்வளவாக அவனோட உள்ளத்தில் அவனோட சிந்தனையில் கலங்கி போயிருந்திருப்பான். Just think for a while how Abraham would have felt when the son is asking, where's the sacrifice? The fire and the wood are here. Isaac said, but where is the lamb for the burnt offering? He's asking, where's the lamb? Let's see what was the response of Abraham. பாருங்க, ஆபிரகாம் பாருங்க எவ்வளவாக அழகாக அவன் பெருமனே அவன் விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறதை காணுகிறோம். லெட்ஸ் டர்ன் டு verse 8. 8வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபடிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் ஓகே, தேவனானவர் அங்கே அவனுக்கு பழியை கொடுப்பார் என்று மகன்கிட்ட சொல்கிறான். He's telling Isaac that God himself will provide a lamb for the burnt offering. Very positively he's telling. And Isaac, being a small child, I think he knows. அவருக்கு தெரியும் வேற ஒன்றுமே இல்லையே சுற்றி அப்படின்னு சொல்லும் போது பிரியமானவர்களே நாம் பார்த்தோம்ன்றா, இங்கே ஆபிரகாம் ஒரு நம்பிக்கை காட்டுகிறதை நாம் காணுகிறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலே பிரியமானவர்களே இந்த சூழ்நிலையை நம்ம கடந்து வரும்போது நம்மளோட விசுவாச வார்த்தை எப்படியாக இருக்கின்றது, நம்மளோட பிள்ளைங்கள் மத்தியிலே, நம்மளோட மனைவிட்டையோ நம்மளோட கணவர்கிட்டையோ நம்ம சுற்றிலுமாக இருக்கிற மக்கள் மத்தியிலும் இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் எப்படியாக நம்மளுடைய விசுவாச வார்த்தையை நம்ம அறிக்கை எடுக்கிறோம் பிரியமானவர்களே, என்ன நம்பிக்கை நம்ம காட்டுகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. கடவுள் நம்மளை பார்த்து சொல்கிறார், ஆமாம் உண்மைதான், கடவுள் நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறாரு. ஆனால் நெருக்கடிகள் வரும்போது நம்ம எப்படியாக நம்மளோட பிள்ளைகள்கிட்ட நம்மளை சுற்றிலுமாக இருக்கிற மக்கள் மத்தியிலே நம்ம விசுவாசத்தை நம்ம சொல்கின்றோம் பிரியமானவர்களே. ஆபிரகாம் நம்பிக்கை தரான். Abraham who received this promise, giving even hope at this very difficult moment where he need to fulfill God's command to him. We need to think what kind of words that we are using. என்ன மாதிரி வார்த்தை நம்ம சொல்லுகிறோம் பிரியமானவர்களே. Let's turn to Ephesians chapter 4 verse 29. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 29 வசனத்தை நாம் வாசிப்போமாக. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். Let no corrupting talk come out of your mouth, but only such as is good for building up, as fits the occasion, that it may give grace to those who hear. What the Lord says very clearly, we need to speak of what is good for building. பக்தியை வருத்தி உருவாக்குற வார்த்தைகளை பேச வேண்டும்ட்டு வசனம் சொல்கிறதே நாம் காணுகிறோம் பிரியமானவர்களே. ஆபிரகாம் தான் செஞ்சான். அவன் மகனுக்கு நம்பிக்கை காட்டினவனாக இருக்கின்றான். அவனுக்கு எவ்வளவுதான் கலக்கம் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பயம் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் சந்தேகம் இருந்தாலும் சரி, ஆனாலும் ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக இருந்து கடவுள் மேல நம்பிக்கை உண்டாக்குனவனாக இருந்தான்னு காணுகிறோம். That's the task that God is giving you and me today. No matter what struggle we go through, we need to always be a person who gives hope to situations. ஆபிரகாம் நம்பிக்கை காட்டினவனாக இருந்தான்ட்டு நாம் காணுகிறோம் பிரியமானவர்களே. ஐசேக் பிரியமானவர்களே நாம் பார்த்தோம்டா, அந்த நாளில் அவர் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படையாமல் ஆபிரகாமோட சண்டை போட்டு கொய்த்து கொண்டு ஓடி இருக்கலாம். ஆனால் அவன் கீழ்ப்படைந்ததை நாம் காணுகிறோம். Another thing that we see here, the relationship between Abraham and Isaac. Isaac was a very obedient, like the father who obeyed God. He did not resist or rebel against the father, but he submitted.
for his father's word. பிரிமாலே நம்ம பார்த்தோம்டா கடவுளோட அபிஷேகம் பிரிமாலே நம் மீதி இருக்கிற அந்த அபிஷேகம் நம் பிள்ளைகளுக்கு செல்கிறதை காணுகிறோம். We see anointing here. As the father obeys God, and we see here the children obeys the father. இன்னைக்கு பிரிமாலே நம்மளோட வாழ்க்கையிலே நம் கடவுளுக்கு பிரிமாலே கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். நம்மளோட பிள்ளைகள் நம்மளுக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்றால் நம்ம தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பண்றா பலியாக அந்த இடத்திலே படுக்க வைத்தப்ப பிரிமானவர்களே ஐசேக் ஆனவன் அவன் நிச்சயமாக மனசில் அறிஞ்சிருப்பான், சிந்தனையில் அறிஞ்சிருப்பான், நம்ம தான் அந்த வழி போல அப்படின்ட்டு. வேற எந்த ஒரு பலியும் கிடையாது சுற்றிலுமாக. ஆனால் அவன் கீழ்ப்படைந்தவனாக இருந்தான். அப்பா எதுவுமே நல்லது தான் செய்வார் அப்படின்ட்டு. Isaac obeyed completely. When he was laid on the altar as a sacrifice, he just kept quiet. He did not resist. We need to pray God will bless us, that kind of children to us. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும், நம்ம ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை நம்மளோடு இருப்பது நம் பாட்டும்டா. கடவுளை நம்பிக்கை வைத்தப்போ ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கின்றார். வசனம் 10-12 வசனத்தை வாசிக்கிறோம். Let's turn to Genesis chapter 22 verse 10 to 12. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். See, but the angel of the Lord called out to him from heaven, Abraham, Abraham. Abraham replied, Here I am. And the angel said, Do not lay a hand on the boy, he said. Do not do anything to him. Now I know that you fear God, because you have not withheld from me your son, your only son. God saw what Abraham did. ஆபிரகாம் என்ன செய்தார் என்று கடவுள் பார்த்தாரு. அது மூலியமாக கடவுள் அறிந்து கொண்டார். என்னது? ஆபிரகாம் கடவுள் மேல பயம் உள்ளவனாக இருந்தான், பக்தி நிறைந்தவனாக இருந்தான், கீழ்ப்படையவனாக இருந்தான்ட்டு காணுகிறோம். See, God might just test us. கடவுள் நம்மளை சோதிக்கிறவர் பிரியமானவர்களே. ஆனால் சோதித்தளவினது அவர் நம்மளை கைவிடாதவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவரோட சோதனை நம்மளுக்கு தீங்கு வராதபடியாக நம்மளுக்கு நன்மையை தருகிறதாக இருக்கின்றது. His test might take us a painful, difficult time, but it will never harm us. We will never lose anything that is precious to us, because God will not rejoice seeing that we are suffering. பிரியமானவர்களே, கடவுளோட எண்ணங்கள்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டும் அல்லது நம்ம வேதனை அடைந்து கொள்ள வேண்டும் கடவுளோட எண்ணம் கிடையாது. பிரியமானவர்களே, அவர் சோதிக்கும் போதும் பிரியமானவர்களே நம் விசுவாசத்தில் பலன் அடைய வேண்டும், நம்பிக்கையிலே உறுதிப்பட்டு கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவர் அவ்வளவாக ஏங்குகிறவராக இருக்கின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 11 9வது வசனத்திலிருந்து 11வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். Let's turn to Matthew chapter 7 verse 9 to 11. உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Which of you, if your son asks for bread, will give him a stone? Or if he asks for a fish, will you give him a snake? If you then, though you are evil, know how to give good gifts to your children, how much more will your Father in heaven give good gifts to those who ask him? We know the character of the Lord, the attribute of the Lord. தேவனோட குணாதிசயத்தை நம்ம நன்றாக அறிந்திருக்கோம். எல்லா நன்மையும் நல்ல காரியங்களும் அடைந்தவராக இருக்கின்றார். அவர்கிட்ட எந்த ஒரு தீங்கு இல்லைன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தீங்கு அறிந்த நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது தீங்கே இல்லாத கடவுள் நம்மளுக்கு எப்படி தீங்கு செய்வார்?
நிச்சயமாக செய்ய மாட்டார் பெருமாளே. We can trust him. He will never do evil in our life. And we see as much as Abraham believed God will provide. ஆபிரகாம் பெருமாளே ஐசேக் என்ன சொன்னார்? கடவுள் நம்மளுக்கு தருவார்னு சொன்னார். அதே போல பெருமாளே நம்ம பார்த்தோம்டா கடவுள் அந்த நேரத்திலே பெருமாளே அவருக்கு வேண்டிய பழியை அவர்களுக்கு தந்தார்ந்து காணுகிறோம். வசனம் 14வது வசனத்தை நாம் பார்ப்போம். Let's turn to verse 14. ஆபிரகாம் இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. See, God gave a ram as a sacrifice. தேவனானவர் பெருமாளே அவருக்கு வேண்டிய பலிகள் கூட நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். Even the sacrifice that's needed to worship him, God provides. He is a provider. அவர் எல்லா காரியங்களும் நம்மளுக்கு பெருமாளே தருகிறவராக இருக்கிறார்ன்று நாம் காணுகிறோம் பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலே பெருமாளே சோதனை கடந்து வரும்போது கடவுள் கைவிட்டுட்டாரா? இல்லை. கடவுள் கை விட்டுருவாரா? இல்லை. When we go to trial, does that mean that God has failed us? No. Will God leave us alone? No. He always be with us. நம் சோதனையிலும் பெருமாளே கடவுள் நம்மளோடு இருக்கிறவராக இருக்கிறார். இந்த சோதனமான காலகட்டங்களிலும் பெருமானவர்களே கடவுள் நம்மளோடு இருப்பார். ஆமாம், கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும், பலவிதமான வேதனையை நம்ம அனுபவிக்கலாம். ஆனாலும் கடவுள் கைவிடாதவராக இருக்கிறான்னு காணுகிறோம். அவருக்கு நம்ம உண்மையாக இருப்போம்ன்றா, உறுதியாக அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்ன்றா பெருமாளே ஆபிரகாம் தந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையிலும் கடவுள் தர வல்லவராக இருக்கின்றார். வசனம் 15 18வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். See, we hear when see Abraham obeyed God, God promised him. கடவுள் அவரே ஆசீர்வதித்தார் என்று காணுகிறோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக 2வது வாட்டி உறுதிப்படுத்துறதை நாம் காணுகிறோம் பிரியமானவர்களே. வசனம் 17-18வது வசனத்திலே பார்த்தோம்ன்றா அவர் சந்நிதியை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறதை காணுகிறோம். Is there anything too hard for the Lord? தேவன் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இருக்குதா? ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசித்து பார்த்தோம்ன்றா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கடவுளுக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சாரா சந்தேகப்பட்டா. ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தேவன் இப்படியாக நம்மளுக்கு ஒரு குழந்தை கொடுப்பார்னு சொன்னப்ப ஆபிரகாம் சந்தேகப்பட்டா. ஆனால் உறுதியாக ஆபிரகாம் நம்பினால அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டார். குழந்தையை மீண்டுமாக கடவுள் கேட்டப்ப கூட அவன் கடவுள் மேலே நம்பிக்கை வைத்திருந்தனால பிரியமானவர்களே அவன் ஐசேக்கை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த தருணத்தில் கடவுள் அவனுக்கு குழந்தையை காப்பாற்ற மட்டுமல்ல பலியை கொடுத்து பெருமாளே அவன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டார் என்று காணுகிறோம். Remember this, there's nothing too hard for the Lord. Today we learned that we can trust God. கடவுளை நாம் நம்பலாம். We can obey him no matter what cause it is. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை நம்பலாம் பிரியமானவர்களே. 2வதாக அவருக்கு கீழ்ப்படியலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதும் ஒருபோதும் பிரியமானவர்களே அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் சொல்கிற காரியங்களை செய்யும் போதும் எதுக்காக நம்மளை செய்ய சொல்லுகிறார் புரிந்து கொள்ளப்பட்டாலும் ஆனாலும் பிரியமானவர்களே அது நன்மைக்கு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Even though we don't understand why God instructs us or asks us to do certain things, remember this, we can trust him. We need to obey. And again the word says, Romans 8:28, all things works for good for those who believe in him. கர்த்தர் நம்மளுக்கு எல்லாமே நன்மையாக நடைபெறும் ரோமர் 8:28 சொல்கின்றது.
அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் கீழ்ப்படிவன் நன்மையை அவருக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் கைவிட மாட்டார். He will never fail us. He will never shame us. He will provide us. ஒருபோதும் பிரியமானவர்களே நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். ரோமர் 10:11 வாசிப்போம். Let's turn to Romans chapter 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவர் விசுவாசிக்கிறவர்கள ஒருபோதும் ஒருவனும் வெட்கப்படுவதே இல்லை என்று வேதவசனம் சொல்கிறதை காணுகிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் கடவுள் நம்மள்கிட்ட சொல்கின்றார், அவர் மேல் நாம் நம்புவோம், அவரை நாம் தேடுவோம். பிரியமானவர்களே, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கஷ்டம்தான், வேதனையாகவும் இருக்கலாம், சந்தேகமாகவும் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு அவர் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படித்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையிலே பிரியமானவர்களே அவர் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதை நாம் பார்க்கலாம். Remember this lesson that we learned today. When we trust Him and obey what He called, then only we'll see His promise fulfilling in our life. Today many of us might have asked why God has given Him so many promises that He never come into fulfillment. அநேக வாக்குத்தத்தங்கள் கடவுளின் வாழ்க்கையில் தந்தார், ஏன் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலை அப்படின்னு நம்ம அநேக வாட்டி கேள்வி கேட்டுருக்கலாம். ஒன்று, கடவுள் நேரமாக இருக்கலாம். ரெண்டாவது, பிரியமானவர்களே, அவர் சொன்ன காரியங்கள் நம்ம செஞ்சோமா அப்படின்னு நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டும். First thing we need to ask, is it God's timing for me to receive this blessing? Second, we need to ask ourselves, have we obeyed God what He have commanded us to do? If yes, we have obeyed God, God will never fail His promise. He will fulfill in our life. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் சிலவிலே தோமா போல நம் சந்தேகங்களோர்களாக இருக்கலாம். Sometimes we might doubt God like Thomas did. But we are worshipping a gracious Lord. He will come to you, show His wounds so that you and me will believe Him. நம் கடவுள் இரக்கமானவருங்க. அவர் நம்ம சந்தேகப்பட்டிருக்கலாம், அதனால் நம்மளை தள்ளி நம்மளை ஒதுக்குற கடவுள் கிடையாது. தோமாவை சந்தித்த தேவன் கைகளை கொடுத்து தொட்டுப்பாரு, என் காய்களை தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்ன விதமாக அவர் நம்மளை தேடி பிரியமானவர்களே நம் விசுவாசத்தை பலன் அடைந்து கொள்ளும்படியாக வாய்ப்பு தரவராக இருக்கிறார். அவர் நம்பி அவர் பின்பற்றி அவர் விட்டு தூரமாக போயிருக்கலாம். We can have experience walking together with Him, following Him, obeying His word. But after some time, we might have distant from Him and walk in our own ways. He still will never leave us. He came to Peter back. At his point of failure, He said, put your net. And Peter caught a large number of fish which he had never caught before. He's the Lord who always gives us chances. பெருமாளே, பேதுரு கடவுளை விட்டு தூரமாக போனவனாக இருந்தான். அவன் சொந்த வேலைக்கு மீண்டுமாக பழைய வேலைக்கு சென்றவன். அவன் தோல்வியில் இருந்தப்போ கடவுள் சந்தித்தார். மீண்டுமாக அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கை தந்தவராக இருக்கின்றார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையின் பெருமாளே அவர் நம்பிக்கை காட்டுற தேவனாக இருக்கின்றார். Don't think everything that you're going through have come to an end. When you turn to Jesus, when you call upon Him, when you obey Him, He able to turn everything. உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். அவர் மேல் நம்பிக்கை வைப்புமாக, அவருக்கு கீழ்ப்படியுமாக நம்ம வாழ்க்கையை மாற்ற தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டில் கடவுள் தந்தார் நம்மளுக்கு வசனம், நாம் நினைப்பதுக்கும் கேட்பதுக்கும் மேலாக பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக அவரால் செய்ய முடியும். God has given us this promise. He able to do immeasurably more than what we can ask or pray for. Trust Him. He able to do great and mighty things in your life. Let us look to God in prayer. கண்களை முடிந்து நோக்கி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக மீண்டும் உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசுகிறவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் அன்றே ஆபிரகாமோட வாழ்க்கையிலே நீர் வாக்குத்தத்தங்களை தந்து அவன் வாழ்க்கையிலே நம்பிக்கை
தந்து பிதாவே உறுதியாக உம்மை நம்ப நீ நடத்தின தேவனாக இருக்கிறீர். சோதனை வந்த போதிலும் அவன் உன் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தான். உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனால பிதாவே அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வந்தது என்று காணுகிறோம். அவன் ஒரு வாழ்க்கையிலே மட்டுமல்ல, அவன் தலைமுறையே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நாம் காணுகிறோம் பிதாவே. அப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் எங்களுக்கு தாரும். உங்களுடைய நாங்கள் திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that we able to turn to you, Lord. Help us to trust you. Help us to obey your word no matter what it costs, Lord. Lord, we see as Abraham have obeyed you, not only he been blessed with a son, Lord, but Lord, his whole inheritance, Lord, been blessed, Lord. Grant us, Lord, heart of trust and obedience. In the name of Jesus Christ's name we pray. Amen. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. May the grace of Lord Jesus Christ, the love of God, and fellowship of Holy Spirit be all now and forevermore. நம்மளுடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் நம்ம அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.